Let's Go Holidays presents Talaivan Talaivi audio launch powered by Lakshmi Ceramics, Prithvi Women's Innerwears, your perfect partner. Medway Hospitals வழங்கும் Behind It Cinema powered by Dr. Sri Verma Oil Tharum Ayurveda. Chinmay first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போகுது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. நாங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்கோம். அந்த ட்ரெயின் வரல அப்படினா போறதுக்கு எங்க ரெண்டு பேருக்குமே அவ்வளவு காசு இல்ல. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அப்படியே வருது லைட்டா ஐயோ அவ்வளவுதான் அப்படிம்போது பரவாயில்லடா நம்ம எப்படியாவது நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க மீனாட்சி. அது செம்ம எல்லா கப்பிள்ஸுக்கும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். இது அந்த அக்கா வந்து வீடு கொளுத்தி நினைக்கிறேன். இது ஏற்றி விடுது. என்னோட பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டை பார்த்துருக்காரு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா? கண்டென்ட்டா கேட்குறேன். தலைவன் தலைவலி அது இல்ல மேம். இப்போ நடந்த சண்டை சொல்ல வரல. இப்போ அதை பற்றி சொல்லலாம்ல. சொல்லுங்க. ஒரே ஹீரோ ஒரே படத்தில் ஒரு மாவீரனாகவும் ஒரு மானங்கெட்டவனாகவும் இருக்க முடியும் அப்படின்னா ஒன்லி சேதுனா தான் வேர்ல்டுலேயே. அட ஆடியா Holidays presents Talaivan Talaivi audio launch powered by Lakshmi Ceramics, Prithvi Women's Innerwears, your perfect partner. பாடி என் பொட்டல முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே. வாடா என் அம்புலி மச்சானே என்ன அம்புல தச்சானே என்ன கட்டி புடிச்சு தூங்க வச்சானே. ஊரில் கண்டதும் இல்ல யாரும் ஒன்னாட்டம் பாரி தந்ததும் இல்ல இந்த கண்ணாட்டம். ஜோடி கட்டுனதில்ல யாரும் ஒன்னாட்டம் கோடி சந்திர உண்டு நள்ளிரவு விடியும் மட்டும். கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு கொஞ்சிரனே என்னை விட்டு விலகி போகிறனே. ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம் ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா. மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லும் இது கூட தெரியாதா. அட ஆடியா
த ரியல் வைப் ஸ்டார் அப்படி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணியிருக்காரு லைவ்லையும். தேங்க்யூ சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கும் அண்ட் சுபாஷினி அவர்களுக்கும். Thank you. Thank Thank you. you so Thank much. you. Thank you. Ma'am, can we please request you to join him on stage? Le 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 பாடி என் பொட்டல முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே. கேள்வி கேட்காம நான் ஃபுல்லாக பேசிடுறேன். சொல்லுங்க சார். இல்லை ஏன்னா அப்புறம் இல்லாட்டி கேள்விக்கு குதர்க்கமாக பதில் சொல்கிறத யோசித்து நம்ம அதை விட்டுருவேன். எதுக்காக வந்தோன்னே. சரிண்ணே, ஓகே. ஏன்னா ரொம்ப எமோஷனலாக பேசினா அதுக்கு செலவு ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி அதுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி செலவு வச்சுருவாங்க எனக்கு. அதனால் ஆரம்பிச்சிருத்தீங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னென்னா நான் வந்து ஒரு 10,000 to 20,000 ரூபாய் என் கையில் இருந்துச்சு அப்படின்னா உடனே நான் ஃப்ளைட்டு பிடிச்சி மீனாட்சி இருக்கிற இடத்துக்கு போயிடுவேன். அப்படி தான் நாங்கள் எங்களுடைய லவ் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படியாவது ஈபிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், நமக்கு தெரியல ரெண்ட் கட்டுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அப்புறம் ஆஸ்திரேலியா போகிறதுக்காக ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து பெரிய செலவு. ஏன்னா 18,000 மினிமம். அதாவது இங்கேருந்து போய் அந்த ஏர் ஏஷியாவில் பிடிச்சி அங்கே அப்படியே உட்காந்து ஒரு வெயிட்டே கிடையாது, அப்படியே வெறும் கையோடு போனோம். அந்த மாதிரிலாம் செட் பண்ணி ஒரு $50 இல்லைன்னா திருப்பி வர முடியாது. பெரிய பிரச்சனை ஆகிடும். நம்ம அரெஸ்ட் ஆகிடுவோம், எதாவது டிபோர்ட் பண்ணிடுவாங்க, எதாவது ஒன்று ஆகிடுன்ற மாதிரி தான் போவோம். அப்படியே நெக் டு நெக் போயிட்டு வருவோம்ல. எல்லாருமே பண்ணியிருப்போம். அப்போ ஒரு நான் எதிர்பார்த்த ஒரு ட்ரெயின் வந்து வரல. நாங்கள் ஆஸ்திரேலியாவில் நாங்கள் 2 பேரும் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம். எனக்கு படபடக்குது. அந்த ட்ரெயின் வரல அப்படின்னா அடுத்த இதுக்கு போகிறதுக்கு எங்கள் 2 பேர்த்துக்குமே அவ்வளோ காசு இல்லை. ஏன்னா அங்கேயுமே அவங்க ரொம்ப ஒரு லிட்ரலி ஒரு ரெஃப்யூஜி மாதிரி தான் போனாங்க அந்த வாரனால். அப்போ நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி அந்த எமோஷன் வந்துடும்ல திடீர்னு. ரோட்டில் நம்ம அழ ஆரம்பிப்போம்ல, அது ரொம்ப கஷ்டம். ரோட்லலாம் அழுறதுக்கு ரொம்ப விஷயம் நடக்கணும். நான் எவனா அழுதா அவனை போய் திருப்பி அழ வைப்பேன். அதான் என் கேரக்டர். எனக்கு அப்படியே வருது லைட்டாக, ஐயோ அவ்வளோதான் அப்படின்போது பரவாயில்லடா நம்ம எப்படியாவது நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க மீனாட்சி. அது செம்ம அந்த மொமெண்ட் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ எங்களுக்கு இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது. அதுக்கெலாம் வந்து காரணம் எங்கள் அம்மா மீனாட்சி தான் காரணம். அம்மாவும் காரணம், அப்பாவும் காரணம், எல்லோரும் காரணம் தான். என் கூட இருக்க எல்லாருமே காரணம். இந்த படத்துக்காக மீனாட்சி தான் காரணம்னு சொல்லுவேன். பட் அந்த மொமெண்ட்டில் என் கூட இருந்தது மீனாட்சி. அது வந்து என்னால் எப்பயுமே நான் ஏதாவது சீரியஸாக இஷ்யூஸ் வரும்ல, ஏதாவது சண்டை கண்ணாப்புனான்னு ஆகிடும், அவ்வளோதான் முடிஞ்சுன்ற மாதிரி ஆகும்ல. அப்போ நான் அதை தான் யோசிப்பேன். ஸோ அங்கேருந்து நம்ம ஒன்றா இருக்கோம், இந்த மாதிரி கேவலமாக இதுக்கு நம்ம அடிச்சுட்டு பிரியலாமா அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வரும். ஸோ யா அவ்வளோதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த சந்தோஷ் நாராயணன் அவர்களை வந்து ஆட்சி செய்யும் மீனாட்சி அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொன்னார்ல இப்போது பேசும்போது எப்படியாச்சும் வந்துடுவோம் அப்படின்ற ஒரு ஹோப்பை நீங்கள் நிறைய தடவை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி, இன்றைக்கி இந்த மேடையில் நின்றுட்டு அவர் ஜெயிக்கிறத பக்கத்தில் நின்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பியாக இருக்குது ஆப்வியஸ்லி. ரொம்ப அவர் என்னுடைய ஐ திங்க் எல்லா கப்புள்ஸுக்கும் இது இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட பெஸ்ட்டு சைடையும் அவங்க பார்த்துருப்பாங்க, ஒஸ்ட்டு சைடையும் பார்த்துருப்பாங்க. ஸோ இது அந்த அக்கா வந்து வீடு கொளுத்தினாங்க. ஸோ கைதட்டி ஏற்றி விடுது. என்னோட பெஸ்ட்டு அண்ட் ஒஸ்ட்டை பார்த்துருக்காரு கண்டிப்பாக. அதே மாதிரி அவரோடதும் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இந்த படத்தில் நான் பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு பாண்டியராஜ் சார். ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு இவங்க 2 பேரோட பேரும் அப்பா அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது அது ஒரு கப்புளாவோ இல்லை அதை சுற்றி நடக்கிற அந்த ஃபேமிலிஸில் இருக்கிற அந்த இமோஷன்ஸை ரொம்ப அழகாக காமிச்சதும், அதுக்கு இவரோட மியூசிக்கை அதோட சேர்ந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. எந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா? கண்டென்ட்டாக கேட்குற தலைவன் தலைவி, தலைவன் தலைவலி. அது இல்லை மேம், இப்போ நடந்த சண்டை சொல்ல வரல. இப்போ அவர் சார் கதை சொல்ல வந்தார். அப்போ வந்து நான் திங்க் மியூசிக் சந்தோஷ் நாங்கள் 2 பேரும் நாங்கள் எப்படின்னா சிரிக்க ரெடியாக இருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் போய் கதை கேட்க உட்காந்துட்டு இருந்தோம் ஸ்டுடியோவில். நான் சிரிச்சேன்னா அது ஜோக், இல்லாட்டி சிரிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது ஒரு போட்டி மாதிரி, என்ன ஜோக் சொல்கிற அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவர் வந்து கதை சொல்ல ஆரம்பித்தார்.
நான் சிரித்து அவர் மாதிரி ரகலே ஆகிட்டுருக்கு. செம்ம என்ஜாய் பண்ணோம். அந்த நரேஷனை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு. வீட்டில் சண்டைன்னு நினச்சிட்டாங்க, மேலே ஏதோ சண்டே ஆகுதுன்னு. ஒரு விஷயம் வந்து ஸ்டூடியோவில் வெளியே ஒருத்தராக வந்து என்ன அப்படி பண்ணாத, அவர் நம்ம கெஸ்ட்டு ஒன்று மெசேஜ் டங்குன்னு வருது. அப்போ வந்து நாங்கள் நிஜமாகவே சண்டை போடுறோம்னு நினச்சி, அப்புறம் பார்த்தா அவர் வந்து அந்த கதை படத்தில் வரும்ல சண்டையெல்லாம் செய்யல. அதுவும் அத்தனைக்கும் அவர் பெருசாக சண்டையெல்லாம் சொல்ல, படத்தில் கண்ணா பின்னான்னு இருந்தது. அதை பார்த்து நம்ம கொஞ்சம் கற்றுக்கலாம், அந்த லெவலில் இருந்தது எப்படி ரியாக்ட் பண்ணோம். அண்ட் எனக்கு அதை பற்றி சொல்லலாம்ல? என்னன்னா, ஒரே ஹீரோ ஒரே படத்தில் ஒரு மாவீரனாகவும் ஒரு மானங்கெட்டவனாகவும் இருக்க முடியும் அப்படின்னா ஒன்லி சேதுனா தான் வேர்ல்டுலேயே. ஒரே தனித்தனி வேறு படத்தில் இல்லை. மிஷன் இம்பாசிபிள் நடிச்சுட்டு அங்கேயே வந்து அட்டகத்தில் நடிக்க மாட்டார். அதே படத்தில் 2 பேர். ஸோ அது அப்போ பயங்கரமாக ஒரு கனெக்ட் ஒன்று க்ரியேட் ஆச்சு எனக்கு. அவரை படமாக பார்க்கும்போது இந்த சீனில் கண்டிப்பாக இப்படி நடக்காது அப்படி. எனக்கு நலனோட சில படத்தில் சில சீன்ஸில் வரும், அந்த சூதுகோம்லலாம் வந்து அவங்க தான் நம்ம பின்னாடி வந்துட்டுருக்காங்கன்னு ரொம்ப பெருமையாக பேசுவார்ல. அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து இதில் நிறையா எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு ஒரு டாய் ஸ்டோரி அப்படி தான் சொல்லிட்டுருப்பேன் அவர்கிட்ட. டாய் ஸ்டோரினா கடைசியாக அந்த டாய்ஸையும் கொடுத்துட்டாரு. சூப்பராக செம்மையாக இருந்தது. எனக்கு ஐ வாஸ் இன் லவ் வித் அந்த ஒரு ரியலிசம் இருக்குல்ல. பட சண்டைன்னு ஒன்று இருக்குல்ல, அது இதில் இருக்காது. இதில் நிஜம் சண்டை, செம்ம சண்டை இருக்கும். கொஞ்சம் அது இன்ஃபெக்ஷியஸாகவும் இருந்தது. அது எனக்கு பர்சனலாக சில சண்டைகள்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அந்த படத்தில். கண்டிப்பாக நம்ம அங்கங்கே லைட்டாக நமக்கு ஐயோ இதை நம்ம பண்ணியிருக்கோமே, பண்ணலாம், இன்னும் பெட்டராக பண்ணலாம், இல்லாட்டி இதை பண்ண வேணாம்னு தோணும். இதுதான் எங்களுடைய கப்பலோட ஸ்டோரி. ஆக்சுவலாக அவரோட சோகத்தை கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம் போல. அவர் சந்தோஷமாக இருந்தால் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறேன். கஷ்டம், சரியான சேட்டை. இவர் வீட்டில் ரொம்ப சேட்டை, எல்லாருக்கும் தெரியும் இங்கே இல்லையா? யாருக்குமே தெரியாது. மேம் நிறைய சொல்லியிருக்காங்க, போய் ரோட்லலாம் வம்பிழுத்துட்டு வந்துடுவார், கார்காரன்லாம் போய் சண்டை போட்டு. குறிப்பாக விவேக் தான் கை தூக்குறாரு பாருங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு காத்தால வரைக்கும் அவர் பார்த்துருக்காரு சேட்டை. ஒரு டயட் கோக் கொடுத்தா போகிறோம். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப லவ்லி டு see you here. தேங்க்யூ. சூப்பரா கட்டி. நீங்க அழகா இருக்கீங்க 2 பேரும். தேங்க்யூ. தலைவன் தலைவி ஆடியோ லான்ச். டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர்ஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ். Let's Go Holidays presents தலைவன் தலைவி audio launch. Powered by Lakshmi Ceramics, Prithvi Women's Innerwears, your perfect partner.